Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அண்ட் நம்ம பார்க்கலாம் ஃபுல் மூன் ரீடிங். ஸோ அமாவாசை பௌர்ணமி இந்த நாளெல்லாம் ஒட்டி நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஃபுல் மூனை பேஸ் பண்ணி உங்கள் பர்சன், நீங்கள் விரும்பும் நபர் உங்களை பற்றின எண்ணங்கள் அவங்கள்ட்ட எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் விரும்புகிற நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒன்று நீங்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை பேசிகிட்டு இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபாக இருக்கலாம், ஒய்ஃப்காக பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஹஸ்பண்டை நினச்சி பார்க்குறீங்கன்னா ஹஸ்பண்டுக்கான ரீடிங். உங்களை பற்றி அவங்க மனசில் அப்படி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதுதான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. நம்ம இங்கே 3 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பைராய்ட், இந்தது சிட்ரின், அண்ட் தேர்ட் ஒன் லெட் அஸ் டேக் ரோஸ் கார்ட்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் சூஸ் எனி ஒன் அவுட் ஆஃப் தீஸ் 3. ஸோ கண்களை மூடிக்கோங்க அண்ட் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்கள். வித்தவுட் செகண்ட் தாட் எது உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் மூன் ரீடிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. யாரெல்லாம் இந்த பைராய்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் இந்த ஃபுல் மூணோட்டி உங்கள் பர்சனோட எண்ணங்கள். ஓகே, உங்களை பற்றி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதாவது அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யுது. ஓகேவா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்களை பற்றின அவங்களோட எண்ணங்களும் எப்படி மாறி இருக்கா, இல்லை என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் சாய்பாபா மெசேஜ் வீடியோ சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டோன்ட் மிஸ் கைடன்ஸஸ் ஃப்ரம் ஹையர் சோல்ஸ். ஓகேவா? ஸோ மகான்கள்கிட்டருந்து வரக்கூடிய கைடன்ஸஸ், ஏஞ்சல்ஸ் கைடன்ஸஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் டாரோ கார்ட்ஸே லைஃப் கோச். ஓகேவா? கைடன்ஸ் கொடுக்கக்கூடியது, ப்ரெடிக்ஷன் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இதில் லைஃபுக்கான கைடன்ஸ் இந்த 78 கார்ட்லேருந்து கொடுக்க முடியும். அதனால கைடன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. கைடன்ஸ் தான் வாழ்க்கையவே மாற்றும். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் பைல் 1. ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் பைல் 1 பர்சன், ஃபீலிங்ஸ் அபவுட் பைல் 1. பைல் 1 மனசில் நினச்சிட்ருக்கிற நபர், விரும்பும் நபர் பைல் 1 பற்றி என்ன நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன டுவர்ட்ஸ் பைல் 1. ப்ளீஸ் ஸ்பிரிட், ஷோ மீ த கார்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட். Page of Wands, the world. Let's see. 10 of Pentacles, 2 of Wands, Judgment. சில பேருக்கு இந்த உங்களுடைய சிச்சுவேஷன் இல்லை அந்த பர்சனோடைய ஒரு கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக ஒரு எண்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? பிளானிங் ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ மேபி சில பேருக்கு இது மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், ஹஸ்பண்டை விட்டோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டோ நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியை பற்றின ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது. சில பேருக்கு உங்களுடைய குழந்தைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, ஃபேமிலி குழந்தை அப்படின்னு. இது ஒரு சிலருக்கு பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜியாக பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, மற்றவங்களுக்கு உங்களுடைய பர்சன் பிளான் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? ஒரு ரீயூனியன் கம்ப்ளீட்டாக ஒரு எண்டு சிச்சுவேஷனுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே, ஸோ
So Knight of Swords, 3 of Pentacles, 9 of Pentacles, Hermit, 10 of Cups. Again I am seeing this family. So கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணலாம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் ரொம்ப திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு சிலருக்கு உங்களுக்குள்ள ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக வந்திருக்கலாம், இல்லை ஒரு டீம் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம், வாட் எவர் மேபி ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மூலமாக ஒரு அவசரப்பட்டு ஒரு எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். சில பேருக்கு இது பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம், அதனால வந்து விலக்கி இருக்கலாம். ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இமோஷ்னலாக வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருக்க மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னா, யோசிக்கிறாங்க, நல்லாவே அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்க சொன்னதை கேட்டு நம்ம அவசரப்பட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி ரீயூனியன் எடுத்துகிட்டு போகிறது, ரைட், அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, what else, please, Spirit? 9 of Cups, 12 of Cups. King of Wands, Empress, Ace of Cups. Wow. ஸோ ஆப்வியஸ்லி ஒரே லைனில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பைல் 1, சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும், அதாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு நினைக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பர்சன் வந்து உங்களை வந்து பார்த்து, ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் இன்னும் சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் சப்போஸ் மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா பேபிக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது, அவங்க அதை விரும்புகிறாங்க. ஓகே, அப்படின்றது தெரியுது, ரைட். அண்ட் அவங்களுடைய விருப்பத்திலேருந்து கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. வெரி குட். ஸோ மேபி அவங்க வந்துட்டு செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம், தன்னுடைய ஆசைகள் அதை நோக்கியே ஓடிட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய ஆசைகளில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது இது ஒரு ஆப்ஷனாக தெரியுது. இன்னொரு சினாரியோ எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவங்க விரும்பின எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை கூட அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்க மேலே வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே ஒரு, அதாவது மாஸ்குலின் ஃபெமினின் மேலே இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு தாய்மை குணமுள்ள ஒரு பர்சனாலிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஸோ பிரேக்கப்பில் இருந்தால் ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. ஓகே, now let's see. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது பார்க்க முடியுது. பட் இன்னும் நான் அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் லவ்வாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 2 கார்டாக வருது. ஸோ குயின் ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் வான்ஸ், ஸ்டார். பைல் 1 ஃபுல்லாகவே நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் லெவலுக்கு போக போகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு உங்கள் பர்சன் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எகைன் அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு நியூ ஐடியா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஓகே, எகைன் ஒரு ரீயூனியன் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ நம்பிக்கையாக இருங்க. ஓகேவா? காய்ச்சலாம் நமக்கு அப்படி தான் வருது, ரைட்?
ஸோ நம்பிக்கையா இருங்க. நீங்க ரீயூனியன் சொல்றீங்க, நடக்க மாட்டேங்குதுன்னு பேசாதீங்க, ஓகேவா? அப்படிலாம் ஐ மீன் யோசிக்க வேண்டாம், ரைட்? ஏன்னா வந்து நான் சொல்லலை, கார்டு பார்த்து தான் நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே, அதனால நீங்க அதுக்கு நம்பிக்கையா இருங்க. யூனிவர்ஸ்ட் வந்து கேளுங்க, சொல்லுங்க, ஓகேவா? அதாவது நீங்க ரியூனியன் விரும்புறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ட சொல்லுங்க ரியூனியன் வேணும் அப்படின்ட்டு. அது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நீங்க இப்படியும் சேர்த்தே ப்ரேயர் பண்ணலாம். அதாவது நம்புங்க, யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வழியை கிரியேட் பண்ணி தருவாங்க, ஓகே? அது கூட இங்க பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு வழியை வந்து கிரியேட் பண்ணணும்னு கூட உங்கள் பர்சன் வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகே? ஸோ நீங்கள் அதையே கூட ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய தாட்ஸோட உங்களோட தாட்ஸ் மிங்கிள் ஆகும்போது அது வந்து அவ்வளோதான், நடந்துடும். அதை தாண்டி வேற விஷயமே கிடையாது. அதனால தான் சொல்றது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் அவங்க வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை வேண்டானே இருக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டேஜில் வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அது அப்படியே கனெக்ட் ஆகிடும். இது வந்து ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்போது நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கிறீங்க, அவங்க ஒரு பாயிண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து கனெக்ட் ஆகாது. அதனால தான் என்ன சொல்கிறது, ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, நம்ம இப்போ எல்லாரும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம். நோ கான்டாக்ட் இல்லை, பழகிட்டு இருக்கவங்க எல்லாமே உங்கள் மனசில் இருக்கிற பர்சன், அவங்களுடைய ஃபீலிங் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஹாப்பியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை அவங்கக்கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஸோ பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது என்ன பண்ணலாம், ரொம்ப இன்டலெக்சுவலாக லாஜிக்காக வந்து திங்க் பண்ணுறாங்க, ஓகே? பிகாஸ் இங்கே 4 of Wands ஸ்டார் குயின் ஆஃப் பெண்டக்கிள். சில பேர் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். இருந்தாலும் அதனால கூட ஏதாவது ஒரு டிலே ஆகியிருக்கலாம் சில பேருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வருது, ஓகே? ஒரு ஹீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சில பேருக்கு. What else please spirit? லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு. உங்கள் பர்சன் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல. ஐ திங்க் ஸோ ஒரு சிலருக்கு இது கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகே? வரலாம், மீட் பண்ண வரலாம், இல்லை நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணலாம். What else please spirit? What else? அவ்வளோதானா? Anything else? நிறைய கட்சி. ஸோ மேபி சில பேருக்கு உங்கள் பர்சன் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கரியர்னு ஓடிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவசரமாக ஏதாவது முடிவு எடுக்க வேண்டியது, தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது 3வது மனுஷங்க பேசுகிறத வச்சோ செயல்படுறது, அதுக்கப்புறம் அதோட விளைவு வந்து தவறாக இருக்கிறது, அந்த மாதிரியாக போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களோட கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கலாம். 10 of Wands, Knight of Pentacles, Temperance, Devil. ஐ ஃபீல் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்குது. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுது, ஓகே? அண்டு நிறைய தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இல்லை டாக்ஸிசிட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப பர்டனாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு.
அதனால கூட அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அதர் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அதனால அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் தெரியுது. ஓகேவா? ஸோ ஸோ இதில் அதிகமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுமை தேவைப்படுது. ஓகே, அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணலாம். What else? ஐ ஃபீல் இன்னொரு சினாரியோ என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம். அது வந்து டாக்ஸிக்காக இருக்குது. அதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா அது ரொம்ப பேர்டனாக இருக்குது, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. அதுலேருந்து வெளியில் வரணும். பட் அது வந்து அவங்களால ஸ்லோவாக தான் பண்ண முடியுது. ஓகேவா? இம்மீடியட்டாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு 10 of Cups, 7 of Pentacles, Queen of Wands, again Knight of Pentacles. பிகாஸ் வந்து என்ன பார்க்க முடியும்னா சம்ஒன் அதான் அகெயின் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் தெரியுது. அதனால தான் ஸ்லோ இங்கேயும் அகெயின் வந்து பொறுமை தெரியுது. சரியா? ஸோ அங்கேருந்து விலகி வர்றது எப்போன்னு அப்படின்றது அவங்களும் அவங்க பர்சனும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, விலகி வரணும் அப்படின்னு. அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 10 of Cups. ஓகே, ஒரு மேரேஜ், உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. ரைட்? கண்டிப்பாக வந்துட்டு இந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகி வருவாங்க. அது வந்து ஸ்லோவாக இருக்குது, ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேவா? யா, பொறுமை தான் வேணும். சரி, அகெயின் ஐ எம் சீயிங் எம்பரர், ஹார்ட் பிரேக், எம்பரஸ், வா, ஜஸ்டிஸ், எம்பரர், எம்பரஸ், ஜஸ்டிஸ். பைல் ஒன்றுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, பார்க்கலாம். அண்டு ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கலாம். நிறைய பேர் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்துட்டு யாரோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. மேபி உங்கள் பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? அப்போது பிடிக்கல அப்படின்னா மேபி பிகாஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது ஓகேவா. மித்தவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த பிரிவு வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து அதிக ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருக்கு. இந்த ஜஸ்டிஸை பார்க்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். ரைட்? நீங்கள் டிவோர்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ பேலன்ஸ்ட் ஆகணும் இந்த சிச்சுவேஷன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. பைல் 1 பிரியணும்னு நினைக்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ பைல் 1 பார்க்கும்போது ரைட், பைல் 1 உங்களுடைய பர்சன் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஒரு டிவைன் டைமிங். வா, சூப்பர். ஒரு டிவைன் டைமிங்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் பொறுமை, அகெயின் பொறுமை, Queen of Wands, ஜட்ஜ்மெண்ட். ஸோ உண்மையை புரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய சிச்சுவேஷன், அதுக்கு மட்டுமே நீங்கள் சப்போஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 சைடுமே யோசிங்க அப்படின்றது தான் தெரிய வருது. 2 சைடுமே யோசிங்க. ஸோ தட் உங்களுக்கு எது உங்களுடைய விருப்பம், உங்கள் விருப்பத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? வேறு வழி இல்லை, அதுதான் நமக்கு வருது. எனிதிங் எல்ஸ்? ஒன் கைடன்ஸ் ப்ளீஸ். டவர் மாற்றம் இருக்குது கண்டிப்பாக. நைட் ஆஃப் கப்ஸ்,
0 4 of wands. ஃபைன், ஆல்ரெடி நம்ம 4 of wands வந்துச்சு. ஸோ பைல் 1க்கு சரியான ஒரு மாற்றம் இருக்கு இந்த ஃபுல் மூனை ஒட்டி. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். நிறைய பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஏற்பட போகுது. அண்ட் அவங்க வந்து அதை ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு நியூ ப்ரப்போசல் கூட வரலாம். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதவங்க மேபி உங்களுக்கு வந்துட்டு அன்மேரிடாக இருக்கிறவங்க, ரைட், இல்லை பார்ட்னர் இல்லாதவங்க, எனிகோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கான பர்சன், உங்களுக்கான ஆஃபர் வரும். அது மூலமாக ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பைல் 1, நீங்கள் எப்படி உங்கள் மனசை வச்சுக்கணும் பார்க்கலாம். முருகருடைய ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் இன்னும் இந்த கார்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை, இருந்தாலும் ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கு உங்கள் மனநிலை இந்த ஃபுல் மூன் ரீடிங்கில், இந்த ஃபுல் மூனில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், இல்லை உங்களுக்கு கைடன்ஸ், இல்லை உங்கள் பிளஸ்ஸிங், உங்களுக்கான பிளஸ்ஸிங் முருகர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஓகேவா? வாவ், எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம். மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள். ஓகே, இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பிக்சர் இருக்கு. ஸோ பைல் 1க்கு வந்துட்டு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடக்கமாகவும் பணிவாகவும் இருங்க. பணிவு ஒன்றே உன் வாழ்வை உயர்த்தும். அதனால இங்கேயும் பாருங்களேன், தாயும் தந்தையும் நம் கண்கண் நிறைய நான் இங்கே பைல் 1 மேரேஜ் ரிலேட்டடாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன், ஆல் தி பெஸ்ட். ஸோ அம்மா அப்பா பேச்சை நீங்கள் கேட்கலாம். என்ன கஷ்டம் இருந்தாலும் முருகர் உங்களோட துணையாக இருக்கிறாரு கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வந்துட்டு நிதானமாக பணிவாக இருங்க, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும். ரைட்? அப்போது ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது தெரிய வருது. ஓகேவா? ஸோ பைல் 1, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல், கோல்டன் எல்லோ சற்று சூஸ் பண்ணிங்களோ, உங்களுக்கான உங்கள் பர்சன்ட் இருந்து வரக்கூடிய அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, அவங்கள பற்றின எண்ணங்கள் என்ன பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஃபுல் மூனை ஒட்டி அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு. ஓகே, உங்களை பற்றி நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம். ஓகே, பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம். நீங்கள் எந்த பர்சனை நினச்சி பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? மேரேஜ் ரிலேட்டடாக வந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறீங்க, மேரேஜுன்னு வந்தால் அது நீங்கள் நியூ ப்ரப்போசலாக எடுத்துக்கலாம், நியூ ஸ்டார்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? So let's see pile 2. What about your personal feelings towards you? Pile 2. ஸோ பௌர்ணமி அமாவாசை ஒட்டியெல்லாம் அந்த எண்ணங்கள், மனசை இதெல்லாம் பாதிக்கப்படலாம், ஒரு மாற்றம் ஏற்படலாம் இல்லையா? ஸோ அப்போது இந்த டைம் பீரியடில் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எம்பரர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டபனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பிடிவாதமாக இருக்கலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு லாஜிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. அண்ட் இப்போவுமே வந்துட்டு ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுறாங்க. என்ன இன்னொன்று திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிங் ஆஃப் கப்ஸும் இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். மேரேஜு கமிட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கிறாங்க. சரியா? ஸோ பழகிட்டு கமிட்மெண்ட்டுக்கு பயந்து ஓடுற பர்சனாக இல்லை இது பார்க்கும்போது. ஸோ இந்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ ஹியர். பார்த்துட்டு இருக்கவங்க கூட சில பேர் ஆஸ் மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது அவங்க வந்து அவங்களுக்குரிய ஒரு பேர், சரியான பேர், மியூச்சுவல் பேர், எமோஷ்னலாக அவங்க 2 பேருக்குமே அதிகமாக ஒத்து போகுது. இங்கே 3 வந்துருச்சு உங்களுக்கு. ஃபுல் மூன் ரீடிங்க்கு ஃபுல் மூனே வந்தாச்சு. ஸோ 3 எனர்ஜியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் சந்திர பகவானை வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஒன்று நீங்கள் அவங்கள கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே. அண்ட் சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சன் கமிட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் ஐ மீன் ஃபெமினின் வந்து மாஸ்குலினுக்காக வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் ரொம்ப இமோஷ்னல் ஆக வேண்டாம், பிகாஸ் இந்த மூன் எனர்ஜி தெரியுது. ஓகேவா? அதனால ரொம்ப இமோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், ஆக தேவையில்லை. அண்ட் இன்னும் என்ன, உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? குயின் ஆஃப் கப்ஸுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன். மூன் எனர்ஜி ஆல்ரெடி அது வந்து ஒரு இன்ட்யூஷனை குறிக்குது. அண்டு கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். சரி, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தெரியுது. ரைட்? இந்த கமிட்மெண்ட் ரிலேட்டடாக என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ரொம்ப இது நாள் வரைக்கும் இன்டலெக்சுவலாக யோசிக்கிறாங்க, அவங்க சொன்னதான் கரெக்டுன்னு பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாங்க, ஸ்டபனாக இருக்கிறாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் என் கூட இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, இப்போது வந்துட்டு ஒரு அந்த அன்பும் அவங்கள்ட்ட வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஓகே. கேரிங், அந்த கேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதுவும் இருக்குது அவங்கள்ட்ட. சில பேருக்கு நான் ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து 2 பேர்ல ஒருத்தர் இந்த மாதிரி, ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. Hierophant, 2 of Cups, Death. Wow. எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. மூன் எனர்ஜி, மூன் கார்டு வந்தப்போ பார்க்கும்போது நீங்களோ இல்லை அவங்களோ வந்துட்டு சம்வாட் ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். அவங்க அன்பு உங்களுக்கு தான் வேணும், இல்லை உங்கள் அன்பு அவங்களுக்கு தான் வேணும், யாரோ வந்துட்டு அந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த மாதிரி ஒரு எஃபர்ட், ஸ்பெல்லோ இல்லை பூஜையோ இல்லை ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை அந்த தாட்ல இருக்கிறதோ, ஓகேவா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ, சம்திங் இஸ் கோயிங் ஆன். அண்ட் அவங்க வந்து அது இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே. மேபி அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை போட்டு உங்கள் பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். டெத்து வருது அண்ட் ரீபர்த், ஹெரஃபன், 2 of Cups. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சோல்மேட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து சில பேர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கீங்க பார்க்குறவங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு முடிஞ்சிருந்தது அப்படின்னா இப்போ ரீயூனியனுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்டு மற்றவங்களுக்கு எப்படின்னா, இது வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு எண்டுக்கு வருது. இனி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியுது. ஓகேவா? எல்லாம் வந்து பாசிட்டிவாக பிரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு ஒருத்தர் புரிஞ்சு ரைட் ஒன்று சேரணும். ரைட்? அது அப்படி நடந்தால் ரொம்ப ஹாப்பி இல்லை? இந்த கார்டு வருவாங்களா, வரணுங்கிறாங்களா எப்படி? ஸோ லெட்ஸ் see. எல்லாரும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகேவா? இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க வந்து ரொம்ப பிரிஞ்சு வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மெசேஜை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ ஒருத்தர் எடுத்துக்குவோம், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை இன்னும் பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தரும் ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன நடக்கணுமோ, நல்லது நடக்கணுமோ அது நடத்துங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே. ஒன்று அவங்களுக்கு சேரணும் அப்படின்னா சேருவாங்க, ஹீலிங் நடக்கணும்னா ஹீலிங் நடக்கும். ஓகேவா? மன கஷ்டங்கள் குறையும். ஸோ கண்டிப்பாக ப்ரேயர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒருத்தவங்க மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய ப்ரேயர் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்குள்ள இந்த இது நம்மளை தாண்டி யார் வந்து இங்கே ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே. அவங்களும் அவங்க ப்ரேயரில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ப்ரேயரில் அவங்க இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டூ இட். ரைட்? இந்த மன கஷ்டங்கள்லாம் வந்து குறையும். And now let's see 4 of Wands. Again வந்து இங்கே என்ன பார்க்குறோம், pile 2ல அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து
ம் குழப்பங்கள் இருக்கலாம். சில பேருக்கு ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்னு யோசிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது நியூ ப்ரப்போசல் வருதோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. அண்ட் இந்த கமிட்மெண்ட், ஐ மீன் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்குல்லையா, அந்த மேரேஜ் இல்லை நியூ ஸ்டார்ட்டு, அதை நோக்கி எப்படி வருது அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்களுக்கு இதுவரையும் மேபி ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம் அவங்க பர்சனுக்கு. அதுலேருந்து இப்போ அவங்க தெளிவாயிட்டு வராங்க. ஓகே, அந்த கன்ஃபியூஷன்லேருந்து விலகி வராங்க. பிகாஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து நான் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பார்க்குறேன். What else? Please put it. What about pile 2 person? Feeling towards pile 2. 9 of cups. Knight of wands, lovers. World. சம்டைம்ஸ் அவங்க விரும்புகிறாங்க இதை வந்து சக்ஸஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக தெரியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். மேபி நீங்கள் வந்து பழகுறதும் அப்புறம் பிரிகிறதும் மறுபடியும் பழகுறதும் பிரிகிறதுமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலை தெரியுது. ஆனால் வேர்ல்டு இருக்கும்போது அவங்களுடைய விருப்பம், ஓகேவா, அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். ஸோ டுவர்ட்ஸ் யூ அப்படி பார்க்கும்போது நான் இன்னும் என்ன சொல்லலாம்னா, சம்டைம்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் அவங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா. சம்டைம்ஸ் நோ என்னுடைய ஆசைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு விஷயத்தில் அவங்க நிற்கிற மாதிரி தெரியல. ரைட். ஓ மை காட், அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ரைட், ஃபைன். அவங்க விரும்புகிற மாதிரி நீங்கள் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரி ரைட் அவங்க இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது சில பேருக்கு பொருங்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்களே இல்லை. 5-2. Oh my God, devil. 3 of cups, temperance, death. ஓஹோ. ஸோ நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, அவங்க பர்சனுக்கு வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மேபி ரொம்ப வந்து செக்ஷுவலி இன்ட்ரெஸ்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் அவங்க என்ன ஃபீல் பண்ணலான்னா, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு, அது வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து பொறுமையாக இருப்போம் இன்னும் கொஞ்சம் காலம். ஓகே. ஏன்னா இங்கே என்ன பார்த்தோன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்றது அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரைட். ஓகே. இங்கே எம்பரர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. 9 of Cupsங்கும்போது அவங்களுடைய விஷஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு அடிக்டாகவும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க இன்னுமே வந்து பொறுமையாக இருக்காங்க. சம்வாட் இந்த நிலை மாறட்டும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும் அப்படின்னு அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ், டாக்ஸிசிட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்ருக்கு அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு ரீயூனியன் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ரைட்? வாட் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? ஸோ pile 2, சாரி என் கார்ட்ஸ் வர மாட்டேன்றது. ப்ளீஸ் ஸ்பிரிட், ப்ளீஸ் ஷோ மீ த கார்ட்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட். வாட் அபவுட் pile 2 person feeling towards it? லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, பட் 2 of Pentacles star ஹீலிங் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டில் உங்கள் பர்சன் வந்து பிளாக்டாக இருக்காங்க, இல்லை நீங்கள் சில பேர் பிளாக்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணல அப்படின்னா மேபி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, ரைட்? இதை விட்டு விலகவும் முடியல அண்ட் இதை நோக்கி வரவும் முடியல, பட் தே ஆர் திங்கிங் வெரி டீப்லி, ரைட்? என்ன பண்ணலாம்? பிகாஸ் 2 of Pentacles சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு நம்பிக்கை குறைவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரீடிங் யூஎஸ்எஸ் தான் போடலாம், ஓகேவா? உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கு, அவங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு போ. ஓகே, நைஸ். இப்போ வந்துட்டு ஒரு ஹீலிங் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதனாலவே பிளாக்டாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓகே, ஸோ அவங்களோ இல்லை நீங்களோ, ஸோ யார் சைடோ இருந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் போகணும், ரைட்? அதுக்கு வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கு யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வழியை ஏற்படுத்தி தருவாங்க, நம்புங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. யூனிவர்ஸ்ட்டை சொல்லுங்கள், அந்த பிரச்சனை தீரக்கான வழியை ஏற்படுத்தி தருவாங்கன்னு நம்புங்க, ஓகேவா? நீங்கள் கேட்க கூட வேண்டாம், கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு நம்புங்க. ஸோ தட் அது நடக்கும். ஸோ pile 2 person feeling towards pile 2 வா பார்க்க மாட்டேன். சன் 3 of Swords, 3 of Swords பார்த்தாலே பயமாக இருக்கு. 4 of Cups அது அவ்வளோ ஒரு வூண்டிங், சரியா? அவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக் பெயின். இதை பார்க்கும்போதே நெஞ்சு வலிச்சு வந்து படத்தை isn't it? ஸோ யாரோ ஒருத்தருக்கு நீங்களோ இல்லை நீங்கள் தான் நினைக்கிறேன் நான் வந்துட்டு, இல்லை அவங்க ரெண்டு பேருமா கூட இருக்கலாம். ஸோ பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. பட் இந்த சன் கார்டை பார்க்கும்போது என்னன்னு தோணுதுன்னா, இந்த ஃபுல் மூன் எனர்ஜியில் ஒரு மாற்றம் ஏற்படலாம், ஒரு தெளிவு ஏற்படுது. நல்லா இருக்குல்ல? இதுக்கு வந்து ஒரு மருந்து, ரைட்? ஹார்ட் பிரேக் வந்து மாறுது. அண்ட் அவங்க என்ன மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னா, கமிட்மெண்ட். இங்கே 4 of Wands 10 of Pentacles. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும், ரைட்? ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி மேரீடாக இருக்கிறவங்க வந்து ரீயூனியன் வேணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக குழந்தை ரிலேட்டடாகவும் சில பேருக்கு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்காக கூட அவங்க வந்துட்டு ஒரு நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்காக அவங்க வருவாங்க. ஓகே, வா டைமிங், டிவைன் டைமிங் வரும்போது வருவாங்க. ஸோ நீங்கள் வாக்கவே பண்ணுறீங்களோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். நீங்கள் சில பேருக்கு நீங்கள் வாக்கவே பண்ணுற நேரம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து உங்களை நோக்கி வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். லாஸ்ட் ஒன் கார்ட் ப்ளீஸ். Spirit, what else? Ledod muchalam. Let's see. Nere kachunga. High Priestess. இது ஒரு நல்ல மெசேஜா தெரியுது எனக்கு. ஒரு கார்டு தான் கேட்டேன், 4 வந்துருக்கு. என்ன தோணுதுன்னா,
அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் மேபி சில பேருக்கு. அண்டு நீங்கள் வந்து உங்களை பற்றி எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யூ ஆர் வெரி அட்ராக்டிவ் ரைட். நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பர்சனாக இருப்பீங்க. ஒரு மரியாதைக்குரிய பிளேஸில் பொசிஷனில் இருக்கிறீங்க. அவங்க மேலே மரியாதை இருக்குது. அண்டு ஒரு அதுனா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, வேறவங்களோட நீங்கள் பழகுறீங்கன்னு நினைக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸாக பேச மாட்டீங்க. ஹாஷா உண்மை அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம் இப்படி தான் அப்படின்னு. அவங்க எம்பரர் ஸ்டேஜில் இருந்தால் மாஸ்குலின் எம்பரர் மாதிரி இருந்தால் ஃபெமினின் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸாக இருக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. அண்டு நீங்களா ஒரு இல்யூஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா மெதுவாக அந்த தாட்ஸ்லேருந்து வெளியில் வராங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் ஒரு இந்த பாருங்க அகெயின் அதுதான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஹார்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரைட், இந்த ஹார்ட் பிரேக் மாதிரி ஒரு ரீயூனியன், இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க வராங்க. ஓகேவா? வெரி நைஸ். ஓகே ஃபைன். உங்களுக்கான கைடன்ஸ் ஒரு புரிதல் கூட அவங்க வராங்கன்னு சொல்லலாம். இல்லை அவங்க வந்து உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் கண்ட்ரோலிங் நிறையா தெரியுது. ஸோ அவங்க சொல்கிறது அதர் பர்சன்ஸ் சொல்கிறத நம்பி இவங்க அவங்களா ஒரு இல்யூஷனில் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அது தெளிவாகுது அவங்களுக்கு. ஸோ மெதுவாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நான் வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ? டவர் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எனக்கு என்னமோ பைல் 1 ரொம்ப ரெசனேட் ஆகும் போல தெரியுது. பைல் 2க்கு இஃப் பாசிபிள் நீங்கள் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அண்ட் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது ஃபைட்டில். ஓகே, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க பர்சன் உங்களுக்கு ஃபைட்டை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம். அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இந்த மன போராட்டத்தை வந்து விட்டுருங்க. ஓகேவா? எதுனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு பேஷனேட்டாக வந்து பண்ணுங்க. முன்னோக்கி போங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் அந்தளவுக்கு செய்யக்கூடிய திறமை உடையவங்க தான். ஒரு லீடர்ஷிப் ரோலில் கூட நீங்கள் இருக்கலாம். சரியா? ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட வந்துட்டு இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபைட்டு அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வாங்க. ரைட், கட்டடமே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா கூட ஒரு இன்ட்ரெஸ்டோட அதை என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்றத ஒரு கைடன்ஸாக வந்து நமக்கு தெரியுது. லெட்ஸ் see from this step கைடன்ஸ் for you. Again, High Priestess, உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. 2 of Cups, 8 of Pentacles. Yes, of course, இது 3 உங்களை பற்றி தான் சொல்லுது. சரியா? ஸோ உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. அவ்வளோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. நாலேஜபிளாக இருக்கீங்க. சில பேர் டேரோ கார்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஓகே ஃபைன். உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க. சரியா? 2 of Cups இங்கே என்ன கைடன்ஸை நான் பார்க்குறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்க. செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட், உங்களை வந்து ஃபஸ்ட்டு கேர் பண்ணுங்க. 8 of Pentacles. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக போடுங்க. கரியர் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுடைய க்ரோத்துக்கான எஃபர்ட்டை வந்து போடுங்க. அது இங்கே மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனை வந்து சண்டைகள் எல்லாம் மாறும். அது வரைக்கும் நீங்கள் உங்களை வந்துட்டு கேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய இந்த ஃபுல் மூனை ஒட்டி உங்களுக்கு வந்துட்டு முருகர் கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்ன அப்படி பார்க்கலாம். வேலும் மயிலும் துணை. ஸோ நம்புங்க, பாருங்க, பொறுமையாரு, தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நண்பர் உறவினர் கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். இது இன்னும் டேபிளுக்கு வரல. ஆனந்த பெருமிதம். ஸோ ஒரு ஹாப்பியான லைஃப் உங்களுக்கு இருக்கு. பொறுமையா இருங்க. ஓகேவா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபைன்.
So thank you for watching pile 2. I hope this may be helpful for you. And பாபாவுடைய guidances messages வீடியோ இருக்குது சேனல்ல இப்போ நேத்து போட்டது அது பாருங்க ஓகேவா அதுல இருந்து உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 3. So let's see in the full moon energy la unga person neenga nenikkakoodiya person avanga neenga no contact ah irkalam illa contact la irkalam illa friends ah irkalam yara venala irkalam husband wife okay so endha person pathi nenikringlo avangaloda feeling towards you ungalku in the full moon otti avangaloda எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படி பாப்போம் ஓகேவா so let's see pile 3. எடுத்தோனே high priestess queen of wands death. What is this? Oh my god, 8 of swords. death. Okay, devil ஒன்னு தான் வரல போங்க. ஓகே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நிறையவே தெரியுது கண்ட்ரோல் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் நிறையவே தெரியுது ஆனால் டெத் இருக்கிறனால என்ன தெரிய வருதுன்னா இந்த தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா இல்லை யார்கிட்டயோ வந்து சிக்கிட்டு இருக்கலாம் இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க ஒரு இல்யூஷனில் இருக்கலாம் இல்லை நீங்கள் அப்படி இருக்கலாம் ஏதோ ஒன்று முடிவுக்கு வருது ஓகேவா ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் கூட முடிவுக்கு வரும் இல்லை தடுமாற்றம் குழப்பம் ஒரு இல்யூஷன் மாயை ரைட் அதாவது உண்மையாக இருக்காது அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கலாம் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் இல்லை உங்கள் பர்சனை வந்துட்டு யாராவது வசியப்படுத்திட்டு இருக்கலாம் சம்வாட் இல்லை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஓகே பட் நான் நினைக்கிறேன் அதை அவங்க வெளிப்படுத்தலை சீக்ரெட்டிவாக வச்சிருக்கலாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்தலை அப்படின்றதையும் பார்க்க முடியுது அண்ட் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அவங்கள வசியப்படுத்துறீங்கன்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பட் இதில் வந்து ஒரு எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் செய்ய முடியாத ஒரு நிலை வந்து மாறணும்னு நினைக்கிறாங்க ஓகே எஸ் ஓகே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை உங்கள் பர்சன் சில விஷயங்களை வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கலாம் அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே let's see feelings towards you pile 3 10 of swords ஸோ ஒரு இமோஷனல் லாஸ் அவங்கள்ட்ட தெரியுது அண்ட் அவங்களுக்கு என்னென்னா வந்து வாட் இஸ் திஸ் 10 of swords நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டு தான் நினைக்கலாம் சில பேர் நீங்கள் ஏதோ உண்மையை மறைக்கிறீங்கன்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது எது ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க திஸ் இஸ் எ ஜென்ரல் ரீடிங் அண்ட் அவங்க முதுகில் நீங்கள் குத்திட்டீங்க தட் மீன்ஸ் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஏஸ் ஆஃப் swords 2 of pentacles and ஸோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க இல்லை சப்போஸ் அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ சிச்சுவேஷன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரைட் ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க Ace of Swords 2 of Pentacles இல்லை நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ள
போயிட்டீங்களோ, உங்கள் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிச்சிச்சோ அப்படின்னு கூட அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. எகைன் 8 of Swords கண்டிப்பாக வந்து ஓவர் திங்கிங் தெரியுது. அண்டு தூங்காமல் ரொம்ப யோசிக்கிறது. King of Wands, Sun again I am getting. ஓ கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு. பரவாயில்ல. இந்த ஃபுல் மூன் எனர்ஜி வந்து ஒரு ஒரு எல்லார் மனசுலேயும் ஒரு ரீயூனியன் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீஸ்டார்ட் ரிலேட்டடாக எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஹி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. சரியா, அவங்களுக்கு ரொம்பவே வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அட்ராக்ஷன் லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு கம்யூனிகேஷன், ஐ மீன் கமிட்மெண்ட்டு விரும்ப தான் செய்கிறாங்க, ரைட். இருந்தாலும் அவங்களுடைய விருப்பத்துக்கு தான் அவங்க ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறவங்களாவும் இருக்கிறாங்க. ஓகே, what else please spirit? Three of Cups, மூணு எனர்ஜியே வந்துச்சு. டெத்து, 6 of Swords. எஸ், பரவாயில்ல, வெரி குட். ஸோ கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேவா, ஓவர் திங்கிங் இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் இருக்கலாம், ஸ்பெல் ஒர்க் இருக்கலாம், ஸ்பெல் பண்ணலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டிஸ் ரைட் சிக்கிட்டு இருக்கலாம். அதனால என்ன செய்யன்னு தெரியல. ரியூனியன் வேணும், பட் என்ன பண்ண தெரியல, ரைட். பட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த எல்லா குழப்பத்துலேருந்து விடுபடணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. கம்ப்ளீட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய லைஃப்பில் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த குழப்பம், இந்த சீக்ரெட், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னே நினைக்கலாம். அதனாலே ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் இல்லைன்னா அவங்களா இருக்கும், நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு அவங்க வேற யார் கூடயே பழகுறாங்க அப்படின்ற ஒரு பயம் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்கலாம். என்னைக்கோ அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த எனர்ஜிலாம் ஒரு எண்டுக்கு வரணும், இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஹார்ட் பிரேக் ஓவராக இருக்குது. அது வந்து அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம். டெவில், ஹேங்மேன், நாட் குட். Pile 3 என்னது, வாட் இஸ் திஸ்? உங்கள் பர்சனை பற்றி கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. யூ ட்ரை. தெரியல இங்கே எப்படி. அதிகமாக இருக்குது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இன்வால்மெண்ட் தெரியுது. அண்ட் மேபி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிகமாக ஹார்ட் பிரேக் இருக்குது, கோவம் இருக்கலாம், இல்லை செக்ஷுவலி ஒரு அடிக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இல்லை, பழகிட்டு இருக்கீங்கன்னா யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஓகே, ஏன்னா செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தெரியுது, அதனால் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க. அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது டிலே ஆகுது. பிகாஸ் பாஸ்டில் நடந்த விஷயங்களே நினச்சி அந்த ஒரு கவலையிலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதனால் வந்துட்டு கமிட்மெண்ட், மேரேஜ், ஸ்டெபிலிட்டி அதுக்கெலாம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. Ace of Pentacles, what is that? Queen of Wands, Hierophant, Hermit. பட் நினைக்கிறாங்க, ரைட், திங்க் பண்ணுறாங்க. ஹெர்மிட் வச்சு பார்க்கும்போது அதிகமாகவே வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கலாம். குயின் ஆஃப் வாண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம், யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சிலருக்கு நீங்களே அவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறீங்களோன்னு கூட நினைக்கலாம். பிளாக் மேஜிக்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பயப்படுத்தல, அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஓகே, ஏதோ ஒன்று வந்து மனசை குழப்பி விட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ ரொம்ப அக்கறையாக பேசுறது, உன்னை எதை கவனிச்சுக்கிறேன், நான் தான் உன்னை கவனிச்சுக்கிறேன் இல்லைப்பா, அப்படியாப்பா இப்படியாப்பான்னா அந்த பேச்செல்லாம் நம்பக்கூடாது. சரியா, நார்மலாக இருந்தால் நம்பலாம்.
நான் உன்னை கவனிக்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு யாரும் கவனிக்கிறவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யாராவது பேசினா யூ ஷுட் பி கேர்ஃபுல். அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது, ரைட்? ஸோ இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். நம்ம தான் அது வந்து உண்மையா அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? யாராவது ஏதாவது சொன்னால் அப்படியே வந்து நம்பக்கூடாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அவங்க பர்சன் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, பட் எனிகோ அந்த ஒரு நியூ பிகினிங் வாழ்க்கையில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு growth இருக்குமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, வேணும்னு நினைக்கிறாங்க தான், ஆனால் அவங்களால வந்துட்டு ஸ்டெப் எடுக்க முடியல. So 5-3, what else please spirit? What else? 5-3. Three of Pentacles. Again third party. Again பாருங்க 8 of Swords, 5 of Swords, 8 of Cups. ஒரு சிலர் நான் என்ன பார்க்குறேன்னா, ஃபெமினின் இதுலேருந்து விலகி போயிருக்கலாம். அதனால அவங்க ரொம்பவே வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எகெயின் இங்கேயும் இது என்னது, 9 of Swords, 8 of Swords. ஸோ தூங்காமல் ஓவர் திங்கிங். மேபி ஒரு சிலருக்கு எப்படி தருதுன்னா, நீங்கள் மற்றவங்க சொன்னதை கேட்டு விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ள வந்துட்டு கான்வர்சேஷன், ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா போயிருக்கலாம். அது மேபி மற்றவங்க சொன்னதை கேட்டு அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜினால் ஏற்பட்ட ஒரு செப்பரேஷனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி கூட அவங்க நினைக்க சான்ஸ் இருக்கு. எப்படின்னா, நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டு வாக்கவே பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது ஒரு சிலருக்கு பொருந்தும். அண்ட் வாட் அபவுட், இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து அதிகமாக கரியர் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது நீங்கள் புரியாமல் இருக்கலாம். ஓகே, அவங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸ்டபர்னாக இருக்கிறாங்க, ரைட்? சில பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அண்ட் இதில் எப்படி ஒரு இந்த ஃபைட்டில் இந்த பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சிலர் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் ஃபெமினன் எனர்ஜி மாஸ்குலினை பிளாக் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு பர்சன் இன்னொருத்தர் வரணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட். ஸோ ஒரு எஃபர்ட் போட்டு இந்த சுச்சுவேஷனில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபைன். உங்களுக்கான கைடன்ஸ், இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நான் 2 of Swords. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. பட் பொறுமை, இங்கேயும் பொறுமை, இதுவும் பொறுமை தான். ஸோ ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த முருகர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாரையும் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எதை சூஸ் பண்ணணும், எந்த பாதையை நான் சூஸ் பண்ண தெரியலன்னு யூ ஜஸ்ட் சரண்டர். முருகர்கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிங்க. பொறுமையாகவும் இருங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் அந்த 5-3 உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் வாட் அபவுட் ஃப்ரம் திஸ், எனி கைடன்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? High of Swords, Death,
ஹை பிரிஸ்டர்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் அந்த ஈகோ இஷ்யூஸ் தெரியுது, ஈகோவை விட்டுருங்க. சரிக்கு சரி மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், ரைட்? அதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, விட்டுருங்க. நியூவாக வந்து ஒரு பர்த் எடுங்க, ஓகே? அது மாதிரி உங்கள் லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் படுற இந்த கஷ்டங்களை வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை தான் வந்து கொண்டு வருது. அண்டு கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, புதுசாக எதுவும் செய்ய போகிறீங்க, இல்லை ஏதாவது பிளான் இருக்குது உங்கள்கிட்டனா, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அது ரகசியமாகவே வச்சுக்கோங்க உங்களுடைய பிளானை, ஓகே? இல்லை உங்கள் பர்சன் வந்து ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதையுமே வந்து ரகசியமாக வச்சுக்க சொல்லுங்கள். வெளியே சொல்ல தேவையில்லை, ரைட்? அதை வந்து நீங்கள் பொறுமையாக தான் செயல்படுத்துவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். இந்த ஃபுல் மூன் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதில் உங்களுடைய எண்ணங்களுக்கான கைடன்ஸ், முருகருடைய கைடன்ஸ். பொறுமையாக இரு, தாமதங்கள் உன் வாழ்வில் அழகான தரமான அற்புதங்களை கொண்டு வரும். அண்ட் குழந்தை பேரு கிட்டும், சில பேருக்கு அண்ட் தரிசனம் கிட்டும், லாபம் உண்டாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க, போயிட்டு அவரை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அண்டு உங்கள் விஷயத்தில் அவர் வந்து நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்க போகிறாரு, ஓகே? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிட்டும் அப்படின்ற ஒரு முருகர் மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஃபைன். குழந்தைய பற்றியே நம்ம பேசல அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க நினச்சா உங்களுக்கு ஒரு ரீபர்த் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம், சரியா? ஸோ நீங்கள் இதுவரையும் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 3. ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ சாய்பாபா மெசேஜஸ் வந்துட்டு நேற்று தான் போட்டிருக்கோம், அது வந்து பாருங்கள், பார்க்காதவங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. நான் உங்களுக்கு அந்த பாபா மெசேஜ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கு பாருங்கள். Okay, I'll meet you in my next video. Take care, bye bye.